எல்லாருக்கும் வணக்கம். இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சாம்சங் இந்தியா தொழிற்சாலையில் நடக்கும் போராட்டம் குறித்து சந்தித்து ஒரு முறையீடு செய்ய வந்தோம். அவரிடம் மனு கொடுத்துருக்கிறோம். அந்த மனுவின் நகலை உங்களிடம் கொடுத்துருக்கிறோம். அங்கே அமைக்கப்பட்ட அந்த சங்கம் ஜூன் மாதம், இப்போ 2.5 மாதங்களுக்கு முன்னாலே அமைக்கப்பட்டது. அந்த சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு அந்த சங்கத்தை இல்லாமல் செய்ய, அந்த சங்கத்தை குற்றுயிராக்க கடுமையான முயற்சி நிர்வாகம் எடுத்தது. தொழிற்சாலை சட்டத்திலே அண்டர்மைன் யூனியன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படி அண்டர்மைன் பண்ணுவதற்கு முதலாளிகளோ அல்லது நிர்வாகமோ நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது சட்டம். ஆனால் எங்களுடைய அந்த சங்கத்தை அண்டர்மைன் பண்ணுவதற்காக நிர்வாகம் தொழிலாளிகளை மிரட்டி, லீவு கொடுக்க மறுத்து, டிபார்ட்மெண்ட்டு இடமாற்றங்கள் செய்து, இப்படி பல தொல்லைகளை கொடுத்து, நீங்கள் சங்கத்தை விட்டு வெளியேற வேண்டும், நாங்கள் அமைக்கக்கூடிய ஒரு கமிட்டி, இன்டர்னல் கமிட்டி, அதிலே சேர வேண்டும், அதற்கான படிவம் இது, கையெழுத்திட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். மறுத்த தொழிலாளிகளை பலவிதமாக தொல்லை கொடுத்தார்கள். அதிலே சில தொழிலாளிகளை தனி அறையில் நாள் முழுவதும் அடைத்து வைத்தார்கள். தனி அறையில் அடைத்து வைப்பது என்பது மிக கொடூரமான, கொடுமையான ஒரு தண்டனை. அது சில பேருக்கு மூளையே ஒரு மாதிரி ஆகிடும். அது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் என்ற ஒரு கொடுமையான சித்திரவதை. அதை உட்பட இந்த நிர்வாகம் செய்தது. இதையெல்லாம் பார்த்த பிறகு தொழிலாளிகள் நாம் உள்ளேயே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் வேலை நிறுத்தம் செய்வது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இப்போ வேலை நிறுத்த முடிவுக்கு தொழிலாளிகளை துரத்தியது நிர்வாகம்தான். தொழிலாளிகளுக்கும் வேலை நிறுத்தத்தில் விருப்பம் இல்லை, எங்களுக்கும் விருப்பம் இல்லை. வேலை நிறுத்தம் செய்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வேலை உட்பட போய்விடலாம் என்ற ஒரு இப்போ ஆட்சித்தலைவர் சொன்னார்கள், எங்களுக்கு சில பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்களுக்கு வேலை போனாலும் போயிடும், அப்போ யார் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவங்கலாம் சொல்கிறாங்க. அப்படி யாராவது விரும்பினால் போய்கிட்டு தான் இருக்காங்க. 1-2 பேர். இப்போ நேற்று கூட ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு. யாராவது உள்ளே போகிறவங்கள நாங்கள் தடுக்க போகிறதுமில்ல, தடுக்கவும் முடியாது. அதுதான் இருக்கிற நிலவரம். ஒரு 200 தொழிலாளிகள் உள்ளே இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் இப்போ நான் வெளியே வரப்போகிறேன் என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அதையே அவங்க பார்க்க போகிறாங்க. அது ஒரு பக்கம்னு வைங்க. இந்த 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 வேலை நிறுத்தத்தில் இருக்கிற முக்கியமான கோர் இஷ்யூ, ரொம்ப மையமான பிரச்சனை என்னவென்றால், ஒரு தொழிலாளிக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில், காஞ்சிபுரத்தில் தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை உண்டா இல்லையா? தொழிற்சங்கம் அமைத்து என் பிரச்சனைகளை நான் கலெக்டிவ் பார்கெனிங், கூட்டு பேரம் என்கிற முறையில் நிர்வாகத்தோடு பேசுவதற்கு உரிமை உண்டா இல்லையா? இதுதான் சார் கோர் இஷ்யூ. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறான், அப்படிலாம் நீங்கள் முடிவெடுக்க முடியாது, உனக்கு வேண்டியதை நீ அமைச்சிக்க முடியாது, உனக்கு வேண்டிய சங்கத்தை அமைச்சிக்க முடியாது, நீங்கள் விரும்பும் தலைவரை வைத்துக்கொள்ள முடியாது, நாங்கள் சொல்கிற அமைப்புக்குள்ளே தான் இருக்கணும், நாங்கள் சொல்கிற தலைவரை தான் நீங்கள் வச்சுக்கணும், வெளியிலிருந்து யாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது என்றெல்லாம் நிர்வாகம் ஒரு பொசிஷன் எடுக்குது. இதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. ஏன் இந்த சட்டத்தில் இடமில்லாத ஒன்றை அவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் அரசை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். அரசு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைப்பு அது. ஏன் நீங்கள் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்யுங்க. எப்பா, நீ சங்கத்தை அனுமதிச்சுட்டு போ, அவ்வளோதான். கோரிக்கை பொறுத்தவரையில் ஊதிய உயர்வு கோரிக்கை இருக்குது, பல கோரிக்கை இருக்குன்னு வச்சுங்க, போனஸ் இருக்குது, மற்றது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 11 மணி நேரம் நீங்கள் வேலை செய்ய வேண்டும்ட்டு கட்டாயப்படுத்துகிறார். அதுக்கும் சட்டத்தில் இடம் கிடையாது. 9 மணி நேரம் வேலை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க போயிட வேண்டியதான். வாரத்தில் 48 மணி நேரத்தை தாண்டி வேலை வாங்கவே கூடாது. மீறி வாங்கினா 2 மடங்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கும் சட்டத்தில் பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எதையுமே ஃபாலோ பண்ணாமல் தினந்தோறும் நீங்கள் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். தொழிலாளியால் முடியல, அவங்களுக்கு உடல் உபாதையமற்றது. அப்போ இதையெல்லாம் அவங்க எதிர்த்து கேட்குறது. இப்போ நாங்கள் அந்த கோரிக்கைகள் மீது நீங்கள் உடனே நாளைக்கே பேசி நாளான்னைக்கு முடிக்கணும்லாம் நாங்கள் சொல்லலை. சங்கத்தை ஏற்றுக்குங்க, சங்கத்தோடு பேசுவோம்னு சொல்லுங்கள். லேபர் டிபார்ட்மெண்ட் முன்னாடி கூட நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, பேசுங்க. 1 மாதம் 2 மாதம் டியூ கோர்ஸில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினா போதும், அவ்வளோதான். இதுதான் கோரிக்கை. இப்போ இதை நிறைவேற்ற அவர்கள் மறுக்கிறார்கள். இந்த சங்கத்திற்கு எதிராக அவங்க எடுக்கக்கூடிய அன்ஃபேர் நடவடிக்கை, அந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதற்கு மறுக்கிறார்கள். நாங்கள் ஆட்சித்தலைவரிடம் இதை சொல்லி அவரிடம் வாதிட்ட போது, இப்போ ஒரு வேலை நிறுத்தம் நடக்கிற போது ஒரு கம்பெனியில் ஒரு நெகட்டிவ் இமேஜ் போகும், ஒரு எதிர்மறையான
செய்தி தானே போகும் என்று அவர்கள் வந்து சொல்லி, ஆகவே இது போன்ற இது நடக்கக்கூடாதுங்கிறதான் நாங்கள் வந்து விரும்புகிறோங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கும் விருப்பம் இல்லை, எங்களுக்கும் கம்பெனி வரணும், எல்லாம் வரணும். இந்த நெகட்டிவ் இமேஜ் போகிறதுக்கு காரணம் நிர்வாகங்களின் அணுகுமுறை. தி லா ஆஃப் த லேண்ட், அதை மதித்து நடப்போம் என்று எம்ஓஇல கையெழுத்து போட்டு தான் வந்திருக்காங்க. ஆட்சித்தலைவரிடம் சொன்னேன், இந்த மண்ணின் சட்டத்தை மதிப்போம் என்று ஒத்துக்கொண்டு தான் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த மண்ணின் சட்டத்தை மதிங்கிறது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆகவே அதை பெற்றுத்தர நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ முடியும், அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து என்ன ஒரு மாற்று சொல்லுங்கள். அப்போ அவங்க சொன்னபோது நான் சொன்னேன், சமரசம் செய்து கொள்வதற்கு சிலவற்றை விட்டு கொடுத்து சமரசம் செய்யலாம் என்பதற்கு அங்கே இடம் ஏதாவது இருக்கணும். இப்போ நான் 10 ரூபா கேட்குறேன், ஒரு 5 ரூபா தரேன்றாரு. கலெக்டரை நீங்கள் கூப்பிட்றீங்க, 7 ரூபா வாங்கிக்கோங்க, முடிங்க, எதுக்கு போராடிட்டு இருக்கு கேட்டால் நான் முடிச்சிடுவேன். அங்கே சமரசத்துக்கு இடம் இருக்குது. சங்கம் வைக்கலாமா வேண்டாமாங்கிற சமரசத்துக்கு எங்கே இடம் இருக்குது? நான் பாதி சங்கம் வச்சுக்கலாமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் கலெக்டர் கொண்டேன், சங்கம் வைப்பது கலெக்டிவ் பார்கெனிங், இதில் வந்து காம்ப்ரமைஸுக்கு தெர் இஸ் நோ ரூம் அட் ஆல். இருந்தால் முதலமைச்சர் சொல்கிறத, கவர்மெண்ட் சொல்கிறத, நீங்கள் சொல்கிறத கட்டாயமாக நாங்கள் கேட்போம். எங்களுக்கு அதில் வந்து எந்த விதமான எத்தனையோ கம்பெனிலாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது சொன்னோம். அவங்க வந்து சரி, நான் வந்து அது என்னங்கிறத நாங்கள் வந்து பார்க்குறோம், விதிகளுக்கு சட்டத்திற்கு உள்ளிட்டு எப்படி அதை ரிசால்வ் பண்ணலாமா அப்படிங்கிற பார்க்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் நீங்கள் எடுக்கக்கூடியதுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் நாங்கள் தருவோம். எவ்வளோ விரைவில் முடியுமோ அவ்வளோ விரைவில் வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறுவதற்கான இதுதான் பிரச்சனை. இந்த கோர் இஷ்யூ, அதில் காம்ப்ரமைஸுக்கு தெர் இஸ் நோ ரூம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். லா ஆஃப் த லேண்ட் அதை அமுல்படுத்துங்க நான் சொல்லிட்டு வந்துடுறேன். லேபர் ஆஃபீஸில் சென்னையில் 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. மொத்தமே வந்து தோல்வியோரம் இல்லை. இதனால் அடுத்தது முதல்வரை சந்திக்க. ஆமாம், முதல்வரை சந்திக்கிறதுக்கு நிச்சயமாக நாங்கள் முயற்சி எடுப்போம். இப்போ கலெக்டரை சந்தித்த மாதிரி முதல்வருடைய தேதி, அவருடைய இதை பொறுத்து அதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இன்னொரு பக்கத்தில் வந்து காவல்துறை இப்போ வந்து அத்துமீறி எடுக்கிற அந்த நடவடிக்கைகளை வந்து அதையும் நான் கலெக்டர் சொல்லியிருக்கோம், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ப்ரிவென்டிவாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ப்ரிவென்டிவாக பண்ண எப்போ விடுதலை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டபோது அதை நாங்கள் முறைப்படி பார்த்து என்னங்கிறத பார்க்கலான்னு சொன்னாங்க. முத்துக்குமார் எங்கே வச்சேன்னு கூட அவங்க குடும்பத்துக்கு கூட நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது எப்படி சரி? அதுக்கே சட்டத்தில் இடம் இல்லையே, உடனே குடும்பத்துக்கு தெரிவிக்கணுமே. இல்லை, நாங்கள் அது ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் செல்லுவோன்னு சொல்லி எஸ்பி பதில் சொன்னார். இதெல்லாம் வந்து நியாயமற்ற பதில். காலையில் பிடிச்சிங்க, உடனே அவங்க குடும்பத்துக்கு சொல்ல வேண்டாமா? பிடிச்சிருக்கோம், அவர் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாமா அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருக்கோம். அவர் வந்து சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து ரொம்ப 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 தவறான நடவடிக்கையில் காவல்துறை, காஞ்சிபுரம் காவல்துறை ஈடுபட்டு சொல்லிட்டோம். தவறான நடவடிக்கை, நீங்கள் பண்ணது தவறு என்பதை எஸ்பியிடம் சொல்லியிருக்கிறோம். அது நாங்கள் முறைப்படியாக என்னங்கிறத நாங்கள் பார்த்து பண்ணுறோன்னு அவர் சொல்கிறாரு. எப்போ விடுதலை பண்ணுவீங்கன்னு கேட்டோம், அதுக்கு அவங்ககிட்ட தெளிவான பதில் இல்லை. அதே மாதிரி ப்ரிவென்டிவாக அரெஸ்ட் பண்ணதை எப்படி நீங்கள் வந்து கேஸ் ஆக்க முடியும் அப்படிங்கிறதே நாங்கள் சொல்லியிருக்கோம். ப்ரிவென்டிவ் தானே, குற்றம் இல்லையே அதில் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். காவல்துறை என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அது 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 ஒன்றுங்க. அதனால் வந்து இந்த நடவடிக்கைகள் வந்து தொழிலாளிகளை மேலும் வருத்தப்பட செய்யும், கோபப்பட செய்யுமே தவிர, அதே மாதிரி ஜனநாயக எண்ணம் கொண்ட மக்களை வந்து வெறுப்படைய செய்ய முடியுமே தவிர, இந்த நடவடிக்கையை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள், இதர தொழிலாளிகளும் ஆதரிக்க மாட்டார்கள். அடுத்து இது இப்படியே தொடருமானால் எங்களுக்கு மற்ற தொழிலாளிகள் இவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க, வாயிற் கூட்டம் போடுங்க, ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுங்க, உங்கள் கம்பெனியில் உணவு பாய்காட், ஃபுட் பாய்காட் பண்ணுங்க, அப்படி எதிர்ப்பை காட்டுங்க என்று சொல்லுவோம். அப்படியே அது வந்து இப்போ இன்றைக்கி வந்து எங்களுடைய அகில இந்திய செயலாளர், இந்தியா முழுவதும் இருக்கிற எங்களுடைய இணைப்பு சங்கங்கள், கிட்டத்தட்ட 4000 சங்கங்கள் இருக்கிறது. அந்த இணைப்பு சங்கங்கள் அனைத்திற்கும் ஒரு தகவல் அவர் அனுப்புகிறார், சர்க்குலர் போடுறாரு. எல்லாரும் இந்த சாம்சங் போராட்டத்திற்கு ஆதரவாக சாலிடாரிட்டி ஆக்ஷன் எடுங்க, என்னென்ன வடிவத்தில் முடியுமோ அந்த வடிவங்களில் அதை செய்யுங்க என்று அவர் சொல்கிறாரு. அது ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், உண்ணாவிரதமாக இருக்கலாம், கேட் மீட்டிங்காக இருக்கலாம், போஸ்ட் ஓட்டுறதா இருக்கலாம், செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழக முதலமைச்சருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுடைய தொழிற்சங்கங்களும் மற்ற தொழிற்சங்கங்களும் இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிற்சங்கங்களும் சாம்சங்கில் இருப்பது அடிப்படை சட்ட பிரச்சனை, அடிப்படையாக தொழிலாளிக்கு இருக்கிற உரிமை பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிட்டு தீர்த்து வையுங்கள் என்று அவருக்கு வந்து மெசேஜ் அல்லது இமெயில் எந்த வடிவத்திலாவது அல்லது தீர்மானம் நிறைவேற்றி தபாலிலாவது அவங்க அனுப்ப போகிறாங்க.
அதுவும் இந்த வாரம் முழுவதும் நடைபெறும். இது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, எம்எல்ஏ, உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்கள், நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் போன்ற எல்லோரையும் நாங்கள் சந்தித்து மனு கொடுத்து, நடக்கிறது இதுதான், எங்களை தப்பாக எடுக்காதீங்க, இந்த சட்ட உரிமையை நாங்கள் பெறுவதற்கு நீங்களும் முடிஞ்ச உதவி செய்யுங்க என்று அவர்களையும் கேட்க போகிறோம். இந்த இந்த இயக்கங்கள்லாம் நடந்து முடித்த பிறகு அவசியப்படுமானால் அனைத்து சங்கங்கள், கூட்டமைப்பு, 11 சங்கங்கள், பெரிய பெரிய அமைப்புகள் இருக்குது, ஐஎன்டிசி இருக்குது, ஏஐடிசி இருக்குது, இந்த அமைப்புகள்லாம் நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம். அரசியல் கட்சிகள் உதவியையும் நாங்கள் கேட்போம். இதுதான் நிலவரம். ஆகவே நீங்கள் ஆதரித்து இந்த போராட்டத்தை வெற்றியில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் என்று அரசியல் கட்சிகளின் ஆதரவையும் கேட்போம். எப்படி 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் என்ற ஒரு சட்டம் இயற்றிய போது தொழிற்சங்கங்கள் உடனே தலையிட்டு தீர்மானம் போட்டு அரசியல் கட்சிகளை வேண்டினோம், அரசியல் கட்சிகள் தலையிட்டார்கள். அதே போல் இன்னும் சில நாட்களுக்கு பிறகும் இது முடியாமல் போனால், காவல்துறையின் அடக்குமுறையும் தீவிரப்படுமானால் நாங்கள் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவையும் கோருவோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதுதான் நாங்கள் அடுத்து பண்ணுவோம்.